என் பேர் வெங்கட்ராமனுங்க. சர்ச்சுக்கு ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்குங்க. ஆனா கிறிஸ்தவனா ஒன்றும் மாறலிங்க. ஆனா பைபிள் ரொம்ப டைம் படிச்சிருக்கேன். அதே மாதிரி முஸ்லீமே குரான் நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தாருங்க, அதுவும் படிச்சிருக்கேன். ஆனா எல்லாத்துக்கு மேல ஒரு கடவுள் இருக்க நாங்க நம்புறோம். ஆனா நாங்க வந்து இது மாதிரி நமோ நாராயண ஓம் நமச்சிவாய எல்லா மேல ஒரு பவர் இருக்கு, அருள் பேராட்டு இருக்குன்னு நாங்க சொன்னா முஸ்லீம் சகோதரர் நம்புறது இல்லைங்க. உங்களுடைய இதை வந்து நாங்க நம்ப மாட்டோம், எங்களை தான் நீங்க ஃபாலோ பண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி சர்ச்சில் போறோம், உருவமில்லாத இருந்து நானும் ப்ரேயர் பண்றேங்க. மேல சர்ச்சுக்கு போறேன் சார், உருவமில்லாத இருந்து ப்ரேயர் பண்றேங்க. இது எப்படி கரெக்டான மெத்தட் நாங்க சொல்றோம், நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. கிறிஸ்தவ சொல்றது முஸ்லீம் சொல்றது நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க சொல்ற ஓம் நமச்சிவாய ஓம் நம நாராயண அருள் பேரான இறைவன் வந்து நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அது எப்படி ஒன்றும் புரியலீங்க. அதே மாதிரி பைபிள் சொல்றது குரான் சொல்றது நாங்க ஃபாலோ பண்றோம், ஒத்துக்கிறோம், அந்த வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க. இது மாதிரி வாழ்ந்தா எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நாங்க நம்புறோம் சார். ஆனா உங்களுடைய இது வந்து எங்க இது அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியலீங்க. அது ஒரு அறிவு வேணும் சார். சரி, ஐயாவுடைய கேள்வி என்னன்னா, அதை சுருக்கி சொல்வதா இருந்தா, நாங்க வந்து உங்கள உள்ளதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், நீங்க வந்து எங்கள உள்ளதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. இதுதான் அவருடைய கேள்வியுடைய சாராம்சம். பகரு அது என்ன அதான கேட்டாரு. நாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், ஆனா நீங்க வந்து எங்களுடைய ஓம் நமச்சிவாய சொல்றதெல்லாம் நீங்க ரைட்டு. இப்ப நாங்க வந்து நாகூர் கூப்பிட்டா நாகூர் ஆண்டவன் நாங்க கூப்பிட்டுக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பண்ணி நாங்க சொல்ல தயாரா இருக்கிறோம். நீங்க வந்து முஸ்லீம் என்ன பண்றீங்க, ஓம் நமசிவாயன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது ஏன் நாங்க சொல்றோம் நீங்களும் சொல்லிட வேண்டியதானே? இதுதான் ஒரு கேள்வியுடைய சாராம்சம்ங்க. அதாவது சில விஷயங்களை வந்துங்க உடைச்சி உள்ளதை பேசணும். ஒரு மனிதன் வந்து எந்த காலத்திலையும் உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அது வந்து இஸ்லாத்தில் ரொம்ப கண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவா உலகத்தில் எல்லாருமே அது கண்டிக்கிற ஒரு செயல் தானே. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு நடிக்க கூடாது. எது உள்ளத்தில் இருக்கு அது வெளியே இருக்கணும். இந்த அடிப்படை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, முரண்பட்ட ரெண்டு விஷயத்தை ஒருவர் நம்புறதா சொன்னார்னு சொன்னா அவர் ரெண்டையுமே நம்பலன்னு அர்த்தம். முரண்பாடா இருக்கிற ரெண்ட ஒருத்தர் நம்ப இயலுமா? இப்ப நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேனே, அந்த சகோதரர் வந்து திமுகவுல ஒரு முக்கியமான உறுப்பினரா இருக்காரு. உதாரணத்துக்கு கேள்வி கேட்ட சகோதரர் வந்து திமுகவுல உறுப்பினரா இருக்காரு. ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சா ஒத்துக்குவாங்களா? அவர் திமுகவுல உறுப்பினரா இருக்கிறாரு, பாக்கெட்ல என்ன பண்ணிக்கிறாரு, ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறாரு. என்ன பண்ணி அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? ஒருத்தர் அண்ணா திமுகவில் இருக்கிறாரு, அவர் கருணாநிதி மோதிரத்தை மாட்டிட்டு இருக்கிறாரு. அவர் இருக்கிறது அண்ணா திமுக, எதுல மோதிட்டு இருக்காரு? அண்ணா கருணாநிதி படம் போட்ட மோதிரத்தை மாட்டிட்டு இருக்காரு. என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணுல உறுதியா இருப்பா, ஒண்ணு அதுல எதிரில இதுல இருந்துருப்போ, இதுல இதுவும் சரி அதுவும் சரி, இது எப்படி சரிங்கிறோம். ஒரு சாதாரண ஒரு அரசியல் மேட்டரு, இதுல இருந்தாலும் அதுல இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான், யாருக்கும் கொள்கை கிடையாது. எல்லாமே அரசியல்ல யாருக்கா கொள்கை உண்டா? ஒருத்தருக்கும் கொள்கை கிடையாது. யார் அந்த இடத்துல உட்கார்ந்து சம்பாதிக்கிறது என்பதற்கு தான் அரசியல். அதுலயே நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டா, இந்த ரூல்ஸ் எல்லாம் பாக்குறோம். ஒரு கம்யூனிஸ்டுக்காரரா இருக்கிறாரு, கம்யூனிஸ்டுக்காரரா இருந்துகிட்டு அவர் வந்துகிட்டு ராஜாஜி படத்தை வச்சுக்கிற முடியுமா? ஒத்துக்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கொள்கையில கட்டுப்பட்டு நிக்கணும். அப்ப இஸ்லாம் என்பது அது ஒரு இயக்கம், பிறப்பில் வருவது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள். அப்ப என்ன கொள்கையை ஒரு முஸ்லிம் ஏத்துக்கிறாரு? வணங்குறதா இருந்தால், வழிபடுறதா இருந்தால், கும்பிடுறதா இருந்தால், பூஜை செய்யறதா இருந்தா, பிரார்த்தனை செய்யறதா இருந்தா ஒரே ஒரு சூப்பர் பவர்த்தை மட்டும்தான் கேட்கணும். இது ஒருத்தருடைய முஸ்லிமுடைய கொள்கை. இதுல அவர் உண்மையாளராக இருந்தார்னு சொன்னா, மற்றதையும் போய் கேட்டார்னா அவர் எப்படி அதுல உண்மையாளர், அதை விட்டு போயிடுவாரு, அதை விட்டு போயிடுவாரு. இந்த ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கணும். அப்ப வந்து சில மதங்கள்ல என்ன இருக்கலாம்னு கேட்டா, அதுவும் சரி இதுவும் சரி, நீங்க யாரு வேண்டாலும் கடவுளா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா கடவுள் என்பதற்கு இப்படித்தான் விதி, இப்படித்தான் இலக்கணம், இப்படித்தான் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் வந்து அவர் எப்படி அதை ஏத்துக்கிறாரு? இதை இன்னும் சொல்ல நீங்க புரிகிற மாதிரி நான் கேட்கறதா இருந்தா இப்படி வச்சுக்கிறீங்களேன், ஒரு முஸ்லிம் ஒரு ஐயர் ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கிறாங்க. இப்ப முஸ்லீம் என்ன பண்றாரு, நல்ல பிரியாணி ஆக்கி வச்சு ஐயர் வாங்க சாப்பிடுவோம்னு கூப்பிடுறாரு. கூப்பிடலாமா? முதல்ல கூப்பிடுறது தப்பு. கூப்பிட்டாலும் வருவாரா? வரமாட்டாரு. வந்தாலும் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரு. அப்ப முஸ்லீம் என்ன பண்ணணும்னு கேட்டா, இவர் ஐயர், ஐயர் வந்து சாப்பிட மாட்டார், அவருக்கு நம்ம நட்பு வேணும். அதனால அவருக்கு என்ன விரும்புதோ அதை கொடுக்கணும். நான் சரியான நண்பனா இருந்தா
ஐயரை கூட்டிட்டு போய் நான் பிரியாணி கொடுக்க கூடாது. ஐயரை கூட்டிட்டு போய் அவர் எந்த மாதிரியான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாரோ அதை நான் கொடுத்தேன்னு சொன்னா அந்த நட்பை நான் மதிக்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒரு கொள்கை அப்படித்தானே. முஸ்லீம் நீ என்ன பண்ணணும்னு கேட்டா முஸ்லீம் கொள்கை இப்படித்தான், அவங்க அதை பின்பற்றட்டும், நமக்கு தடை இல்லை, நம்ம கொள்கை பின்பற்றிக்கிறோம் அப்படின்னு போறதுதான் நல்லிணக்கத்தை உண்டாக்குமே தவிர எம்மதமும் சம்மதம் எல்லாம் சரி அல்லாவையும் கூப்பிட்டுக்க, நபியையும் கூப்பிட்டுக்க, இயேசுவையும் கூப்பிட்டுக்க, முருகனையும் கூப்பிட்டுக்கன்னு சொன்னா அதுல ஒரு போலித்தனம் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு போலித்தனம். நம்மள்ட்ட ஏதாச்சும் ஒண்ணுல உறுதியா இருக்கணுங்கிற. நான் என்ன சொல்றேன், ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா, அதுல உறுதியா இருங்க. இல்ல நிறைய இருக்கலாம் நம்புறீங்களா, அதுல உறுதியா இருங்க. கடவுளை இல்லைங்கிறீங்களா, அதுல உறுதியா இருங்க. அப்ப எந்த ஒரு கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப நான் எடுத்துக்கிறோமே, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுக்கு மனைவி இல்லை, மகன் இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுக்கு மனைவி இல்லை, மகன் இல்லை. ஆனா கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் இயேசுநாதர் மகன். நீங்க என்கிட்ட சொல்றீங்க ரெண்டையும் ஏத்துக்காங்கிறீங்க. மகன் இல்லை, மகன் இருக்கிறான் எப்படி சொல்ல முடியும் ஒருத்தன்? மகன் கடவுளுக்கு மகன் இல்லைங்கிறது இஸ்லாமிய கொள்கை, கடவுளுக்கு மகன் இருக்கிறார் என்பது கிறிஸ்தவத்துடைய கொள்கை. ஏன்ட்ட நீங்க கேட்கறீங்க ரெண்டையும் ஏத்துக்கிறீங்க, அது எப்படிப்பா முடியும்? நான் நிக்கிறேன் நீங்க நிக்கிறீங்க நிக்கல சொல்ல முடியுமா? ஒன்னும் நான் நிக்கிறேன்னு நீங்க சொல்லணும், இல்லன்னா நிக்கலன்னு சொல்லணும். ரெண்டுல ஒண்ணுதான் சொல்ல முடியுமே தவிர முரண்பாடான ரெண்டு விஷயத்தை நம்புன்னு சொன்னா தெளிவா அதுக்கு பேரு அது தெளிவு கிடையாது. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளை தான் நம்பணும் என்று அவர்களுக்கு விதிக்கப்பட்ட சட்டம். வேற விஷயங்களை கடவுளை அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. அது இந்துங்கிற காரணத்துக்காக இல்ல. என்னைய கூட கடவுளாக்க கூடாது, நாகூர் ஆண்டவரை கடவுளாக்க கூடாது, அதுக்கு மேல பெரிய மகான் வந்து அவரை கடவுளாக்க கூடாது. முஸ்லீம் இந்துங்கிற அடிப்படைலாம் கிடையாது. அல்லாங்கிற ஒரு சூப்பர் பவரை தவிர நாங்க யாரையும் வணங்க கூடாதுங்க. எங்க கொள்கை அப்படி இருக்குங்க, எங்களுக்கு இதான் பிடிச்சிருக்குங்க, நாங்க பாடலை வணங்க மாட்டோம். நீங்க என்ன பண்ணணும், உங்க கொள்கை சரி, நீங்க அதுல உறுதியா இருங்க, நாங்க எங்க கொள்கையில உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு போயிடணுமே தவிர அது என்ன செய்யக்கூடாது. நான் நம்பின மாதிரி தான் நீ நம்பணும், நீ நம்பின மாதிரி தான் நான் நம்பணும்னா அப்ப ரெண்டு மதமா இருக்க தேவையே இல்லை, ஒன்னா போயிருக்கலாமே. அப்ப வேற்றுமையில் தான் ஒற்றுமை காணணும். வேற்றுமையெல்லாம் நீக்கிட்டு ஒற்றுமை காண முற்பட்டீங்கன்னா நடக்காது. அது நீங்களா இருங்க, நாங்களா இருக்கிறோம், அண்ணன் தம்பியா இருக்கும், பழகுவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் போகணும். அதான் காரணம்.